ஹாய், ஹோம் டேல்ஸ் பை லக்ஷ்மி. இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். நான் போய் இப்போது மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஷீலாவு மீன். இது கொஞ்சம் வறுக்கறக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறது எப்படி, குழம்பு எப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை வறுக்கறக்கு பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக குருமிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டால் தான் அந்த கவுச்சி வாசம் போகும். அது அப்புறமா மிளகாப்பொடி 2 ஸ்பூன்ஸ், அதாவது ஒரு 8 பீஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது கூட 2 சின்ன வெங்காயம், லெமன் புழிஞ்சுக்கோங்க, ஒரு 1/2 லெமன், சால்ட், இது இப்போ அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். ரெட் சில்லி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி போட்டால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மீன் கலராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம போட்டு மசாலாவில் போட்டு கலக்கிக்கலாம். இந்த பீஸ்லலாம் நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள மசாலா ஏறும். அப்படியே மூடி வச்சிடலாம். வறுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ குழம்புக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, நல்ல ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகு பொடி. குருமிளகு நிறையா போட்டிருக்கேன், அதனால் மிளகா பொடி கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சட்டி வச்சுட்டேன். சட்டி காயட்டும். நான் தேங்காய் எண்ணெய் போடுறோம். தேங்காய் எண்ணெய் இங்கே ரொம்ப ஐஸ் மாதிரி ஆகிடும், அதனால் உருகணும். நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனதுக்கப்புறமா இஞ்சி போடணும். இஞ்சி கூட கொஞ்சமாக பூண்டு. ஆல்ரெடி நம்ம பூண்டெல்லாம் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. பூண்டும் இஞ்சியும் நல்லா வறுபடணும். அவசரமாக எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே பச்சை வாசம் அப்படியே இருக்கும். மீன் குழம்பு நல்லா இருக்காது. நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம் மீன் குழம்பு. நல்லா வறுபடட்டும்.
தேங்காய் எண்ணெய் வேண்டாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கும், நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல வாசம், பச்சை வாசம் போன உடனே சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், நிறைய பெரிய வெங்காயம் போடாதீங்க, சின்ன வெங்காயமும் கம்மியாக போடுங்க, அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் போட வேணாம். கறிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டால் போதும். நிறைய போட்டு நல்ல டேஸ்ட் வரும்னு போடாதீங்க. இந்த வெங்காயம் போடும்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபடும். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, நிறைய தக்காளி போட வேணாம், தக்காளியோட டேஸ்ட்டு தெரியக்கூடாது, லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஆகும்போது தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு தக்காளி வறுபடட்டும். ஸ்டாப் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க தக்காளியை. இந்த போட்ட மசாலாவில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அது கூடவே சேர்ந்து நல்லா வறுபடட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். மசாலா நல்லா பச்சை வாசம் போட்டும். இந்த டைமில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது குடம்புளி, இந்த மாதிரி புளி, இது ஒரு 4 பீஸ் போடலாம், 4 பீஸு போடலாம். அது அந்த வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம், அந்த வாட்ரு கூட இதில் ஊற்றலாம். 3-4 பீசஸ் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போட வேணாம். நாங்கள் இந்த புளி தான் போடுறது மீனுக்கு, அதுதான் உடம்புக்கும் நல்லது. அது சாப்பிட்டீங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது. வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புளி வந்து சரி பண்ணும். இந்த புளியை சாப்பிடக்கூட செய்யலாம், தூக்கி போடணும்னு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இந்த புளியே மதியானது, நம்ம வந்து வாழம்புளி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். மீனுக்கும் சேர்த்துட்டுள்ள உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் கூட நல்லா இதான உடனே லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றணும், ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து கிரேவியாக இருக்கணும். இப்போது லைட்டாக வாட்டர் ஊற்ற போகிறேன். வாட்டர் ஊற்றும்போது நம்ம வந்து மிக்சியில் இருக்கிற வாட்டரை, பாக்கி இருந்தது இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தோம், அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா ஹாட் வாட்டரு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க.
போதும், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இது தழைச்ச உடனே நல்லா தழைக்கணும். தழைச்ச உடனே பாருங்கள், சூடு தண்ணி ஊற்றின உடனே அது சீக்கிரமாகவே ஹாட் ஆகிடும். இப்போது மீன் போடலாமா? ஓகே, இதுக்கப்புறமா இளக்காதீங்க சட்டியை, மீன் உடஞ்சிரும், சீக்கிரமாக மீனும் வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்பளைக்கும் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வரோம். வெயிட், இப்படி இருக்குதுங்க, நல்லா கட்டியாக இருக்குது. இப்போது தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிடணும். ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வு. சட்டி ஆனதுனால தழைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 3-5 மினிட்ஸ்க்கு தழைச்சிக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், தழைச்சிட்டே இருக்குது. എന്നിട്ട് கருவேப்பிலையை போட்டுடலாம் மேலால். എന്നിട്ട് சட்டியை இப்படி சுற்றி விடணும். இப்படி சுற்றி விட்டிங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். சுற்றியே விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தேங்காய் பாலெல்லாம் கலந்துரும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க, கறி ரெடி. It's been too long now, I think that I'm on. I second guess you, I second guess me, I second guess them, don't second guess me. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. So come a little closer, but don't hold your breath. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time